ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி, புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும். இது கொஞ்சம் துவையலாக அரைச்சோம்னா நம்ம சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நார்மலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இப்படி அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதினா கொத்தமல்லியெல்லாம் அடிக்கடி சட்னியை செஞ்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து சட்னி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்த பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். லைட்டாக வதங்கி வந்த பிறகு காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாவும் 4-5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஏன் ரெண்டும் சேர்த்துக்கிறேன்னா, ரெண்டுமே சேர்த்து நம்ம சட்னி செய்யும் போது சட்னியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறப்ப காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னிக்கு எந்தளவு உப்பு தேவையோ அதை இப்போயே சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். தக்காளி இந்தளவு வதங்கின பிறகு ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2-3 கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா அதிகமாக சேர்க்கணும், கொத்தமல்லி கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டும் ஈக்குவலாக சேர்க்கக்கூடாது. அந்த கொத்தமல்லி புதினா இலைகள் லைட்டாக சுருங்கி வரட்டும். இப்போ சுருங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே லைட்டாக அந்த தேங்காய் வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு துவையெல்லாம் வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவில் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி தண்ணி கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இதான் இதுக்குள்ள தாளிப்பு. அந்த காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூளோட வாசனையெல்லாம் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக்கிட்டால் நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் துவையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி நீங்கள் சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.